மண்டியிடாத மானத்தோடும் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் வாழக்கூடிய என் தொப்புள் கொடி உறவுகளுக்கும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை எழுச்சியுடன் புரட்சியுடன் நடந்து கொண்டிருக்கும் வேதாரண்ய சட்டமன்ற தொகுதியின் அனைத்து நிலை நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களுக்கும் எங்கள் கூட்டத்திற்கு பாதுகாப்பு பணி அளித்துக் கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிக்கும் இந்த கூட்டத்திலும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்ன பேசுகிறார்கள் என்று உளவு குறிப்பு எடுத்து அரசுக்கு கொடுக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரி பெருமக்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் சீமான் தம்பியின் புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கமும். 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது. நாமும் வாக்களிக்கிறோம். நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் செல்கிறார். இந்த வேதாரண்யம் சட்டமன்ற பகுதியின் அடிப்படை பிரச்சனைகள் என்றாவது ஒரு நாள் சட்டமன்றத்தில் பேசிய வரலாறு உண்டா? இல்லை. குடிநீர் பிரச்சனை இருக்கிறது, நிலமெல்லாம் உப்பு தன்மையாக இருக்கிறது, இறால் பண்ணையால் நிலத்தடி நீர் உப்பாக மாறி இருக்கிறது, வேதாரண்ய கோடியக்கரையின் காடு 327 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு சுருங்கி இருக்கிறது. இந்த சிக்கல்களுக்கு தீர்வு தருவாரா? இந்த வேதாரண்ய சட்டமன்ற பகுதியிலே படித்து வெளிவரக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை இந்த அரசு உறுதிப்படுத்தி இருக்கிறதா என்றால் இல்லை. எதற்காக நீங்கள் இவர்கள் வாக்களிக்க வேண்டும்? திமுகவுக்கு மாற்று, திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுகவோ, அண்ணா திமுகவுக்கு மாற்று திமுகவோ அல்ல. இது ரெண்டுக்கு மாட்டு. தற்கூரின் தலைநகரம் பனையூர் பக்கா மாஸ் பொடி மாஸ் முட்டை கோசும் அல்ல. நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்று என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம். பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கும் ஒரு தமிழ் தேசியத்தின் அரசியல் விடுதலைக்கு அண்ணன் சீமான் ஒரு ஆகச் சிறந்த படை கட்டியிருக்கான். அந்த படையின் கட்டளை தளபதி தான் உங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இங்கே களம் காணக்கூடிய தம்பி இடும்பவனம் கார்த்தி. அண்ணன் சீமானின் நேரடி வார்ப்பு வளர்ப்பு. எதற்காக திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும்? எதற்காக அண்ணா திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும்? சட்டத்துக்குரிய 60 ஆண்டுகளாக இவர்கள் தான் இந்த நிலத்தில் ஆண்டார்கள். 7 முறை திமுக, 6 முறை அண்ணா திமுக இவர்கள் தான் ஆண்டு இருக்கிறார்கள். இவர்கள் ஆண்ட அந்த லட்சணத்தில் இந்த பகுதி மாறி இருக்கிறதா? அடிப்படை சுகாதாரம் பிரைமரி ஹெல்த் சென்டர் மாறி இருக்கிறதா? இல்லையே. பள்ளிக்கூடங்கள் மேம்பட்டு இருக்கா? ஒரு அரசு கல்லூரி, ஒரே ஒரு கல்லூரி இருக்கு, அரசு கல்லூரி. எங்க போய் படிப்பான்? தொழில் பயிற்சி நிலையம் இருக்கா? ஒரு பொறியியல் கல்லூரி இருக்கா? இங்கே உள்ள அரசு மருத்துவமனைக்கு போய் நம்ம ஏதாவது நோய் நொடின்னு போனா நேராக தஞ்சாவூர் போங்க, திருச்சி போங்கன்னு எழுதி கொடுக்குறான். அப்போ என்ன கூந்தலுக்கு இங்கே அரசு மருத்துவமனை? எதுக்குன்னு? எதுக்குடா அரசு மருத்துவமனை? இதை மாத்திரதா இல்லையா? யார் மாற்றுவார்? இதை யார் கேட்பார்? இப்ப நம்ம இவ்வளவு பெரிய கூட்டம் பரப்புரை செய்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஐயா OS மணியனா மாமியா மாமா புகழேந்தியா, சாரி மாமி புகழேந்தியா இது வரைக்கும் வாக்கு சேகரிக்க வந்தாங்களா? அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமில்ல? பட்டுவாடா பரமசிவம். அந்த கடைசி 5 நாள் வருவான், வந்து எங்களுக்கு 1000 2000 500 இந்த பிச்சை காசை கொடுத்து என் மக்கள் ஏழ்மை வரியை பயன்படுத்தி வாக்குக்கு காசை கொடுத்து வருவான். அவன் குலதெய்வத்து மேல சத்தியம் அடிச்சு OS மணியம்னா ஒழுங்கா செயல்படாத மணியன் அர்த்தம். OS ஒழுங்கா செயல்படாத மணியன் அர்த்தம். OS மணியன். அந்த OS மணியன் தான் குலதெய்வத்து மேல சத்தியம் பண்ணி வாக்குக்கு காசு கொடுக்காம திமுக அண்ணா திமுக வாக்கு காசு கொடுக்காம என் தம்பியை நீ வென்று காமிச்சிடலாம். முடியாது, முடியாது. அதுக்கான வாய்ப்பு இல்ல. நீ காசு கொடுத்து வாக்க பறிக்கிற. எத்தனை ஆண்டு காலம் பறிப்ப? இலவசம். அப்பா 2000, சித்தப்பா 2000, தற்கூரின் தலைநகர் 2500. இங்க 2 பேத்துக்கு தான் போட்டி. ஒன்னு TMK, ஒன்னு TVK. என்ன போட்டி? அவன் பல இணைய கட்டினா திமுக, இவரும் பல இணைய கட்டி வச்சிருக்காரு. அதுதான் இவங்களுக்குள்ள போட்டி. இணைய துணையை கட்டுறதுதான் இவங்களுக்கான போட்டி. 2500 அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் பெண்களை கவர்றாரம்மா. எங்க மகளிரை, எங்க ஆத்தா அம்மால, எங்க அக்கா தங்கச்ச கவர்றாரம்மா. 2500 அனைத்து இல்லத்தரசிங்க. எவ்வளவுதா? தமிழ்நாட்டில் 3,25,00,000 பேர் இருக்கான். ஆண்டொன்றுக்கு சராசரியா 40,000 கோடி ரூபா. 90,000 கோடி ரூபா. 4,50,000 கோடி ரூபா இந்த மகளிருக்கு மட்டும் தேவை. அதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு? தாய்மாம சீருன்னு ஒன்று கொடுக்கிறாரு, திருமண சீருன்னு ஒன்று கொடுக்கிறாரு, ஓப்படியா சீரு, நாத்தினியா சீரு, கொழுந்தியா சீரு, சக்களத்தி சீரு, இப்படி சீரு கொடுக்கிறாரு அவரு. இதுக்கெல்லாம் காசு எங்கன்னு வரும்? 1,20,000 ஆண்டொன்றுக்கு சராசரியா தமிழ்நாட்டில் 10 லட்சம் திருமணம் நடக்குது, 6 லட்சம் குழந்தை பிறக்குது. இது எல்லாம் சேர்த்தால 8 லட்சம் கோடி ரூபாய் வருது 5 வருஷத்துக்கு.
தமிழ்நாட்டோட வருமானம் என்ன தெரியுமில? 4 லட்சம் கோடி ரூபாய் தான். ஏற்கனவே இந்த நாடு கடன் பட்டு கிடக்கு. 1941 இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாடு அரசு வாங்கிய கடன் 4,50,000 கோடி ரூபாய். ஐயா ஸ்டாலின் இவர்கள் கடந்த 5 ஆண்டுகள் வாங்கிய கடன் மட்டும் 5,50,000 கோடி ரூபாய். சட்டக்குரிய 10 லட்சம் கோடி ரூபாய். வட்டி மட்டும் 80,000 கோடி ரூபாய் ஆண்டோடு கட்டுறான். எவன் தாலி அறுத்துற அதுக்கு வட்டியை கட்டுறது? யாரு மானி அறுத்து வட்டியை கட்டுறது? இந்த வட்டி எப்படி இறங்கும்? எப்படி எலக்ட்ரிசிட்டி பில், கரண்ட் வரி இறங்கும், மின்சார வரி இறங்கும், சாலை வரி இறங்கும், குடிநீர் வரி இறங்கும், கல்வி வரி இறங்கும், மருத்துவ வரியாக இறங்கும். இப்படி வரி போட்டு மக்களை சுரண்டி திங்கக்கூடிய ஒரு ஆட்சி இது. எங்க இருந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம், எங்க இருந்து இதுக்கு வரும்? எந்த பதிலும் இல்லை. எந்த இதுல எவ்வளவு துணிச்சல் பாரு. அவர் கொள்கை தலைவர் வச்சிருக்காரு யாரு? புரட்சியாளர் அம்பேத்கர், பெரியார் வச்சிருக்காரு, ஐயா காமராசர் வச்சிருக்காரு, அஞ்சலியம்மலா வச்சிருக்காரு, எங்கள் மதிப்புக்குரிய வேலுநாச்சியார் வச்சிருக்காரு. என்னடா கொள்கை? கேஸ்ட் இஸ் தி மென்டல் செட்டிங்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். சாதி என்பது மனநிலை, மனநோய். அப்ப என்ன கூந்தலுக்கு கவினோட ஆணவ படுகொலைக்கு வாய் திறக்கல மிஸ்டர் தளபதி? அவன் தளபதி இல்ல, தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச தலை விதி. அவரு இதுவரைக்கும் வாய் திறக்கல. பிஜேபி என்னோட கொள்கை எதிரி. ஆத்தி பிஜேபி கொள்கை எதிரி. திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா பிரச்சனைக்கு ஏண்டா வாய் திறக்கல? வாய் திறக்கல. இந்த நொடி வரைக்கும் நல்லா கட்டுங்க. தமிழர் தேசம், தமிழர் மெய்யன் என்று ஒரு வார்த்தை விஜய் பேசல. அவர் சொல்றாரு, நீ சொல்றல டிஎம்கேக்கும் டிவிகேக்கு தான் போட்டின்னு. அப்ப இவர் என்ன பண்ணிருக்கணும்? குளத்திற்கு இந்த நொடி வரைக்கும் பரப்புரைக்கு போகல. சேப்பாக்கம் உதய நிக்கிற இடத்துக்கு இந்த நொடி வரைக்கும் போகல. எடப்பாடி நிக்கிற இது வரைக்கும் போகல. உன்னோட கொள்கை எதிரி பிஜேபி. மாமா நயினார் நாகேந்திரன் சாத்தூர் நிக்கிறாரு, அங்கேயும் போகல. ஏண்டா மயிறு அண்ணன் நிக்கிற காரைக்குடிக்கு மட்டும் நீ வருவியா? வாடாமனம் வச்சு செய்யறோம். அவர் சொல்றாரு இந்த நொடி வரைக்கும் போகல. அப்ப என்ன திட்டமிட்டு வந்திருக்கிறான் பாருங்க. இந்த நொடி வரைக்கும் பிஜேபிங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேங்கிறான். ஜனநாயகம் படத்தை தடை பண்ணது யாரா? சென்சார் போர்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. வாய் திறக்கல. ஏன்? அவன் சுண்ணத்தை பண்ணி போடுவான் பிஜேபிக்காரன். அந்த பயம் வாயை திறக்கல. இவர் பொத்திக்கிட்டு இருக்காரு. இவர் சொல்றாரு பிஜேபியோட கொள்கை எதிரின்னு. நாங்க ஏன் தெரியுமா அந்த தற்கொலையை போட்டு தலையிலே போட்டு அடிக்கிறோம் தெரியுமா? இவனை அடிக்கிற அடியில சினிமா துறையிலன்னு இனி எவனாவது தமிழன் ஆள்னாங்கிற கனவுல வந்துடக்கூடாது. அதுக்கு தாண்டா உன்னை போட்டு அந்த அடி அடிக்கிறோம். திமுக காரனை கூட நாங்க விட்டு அடிப்போம். தற்கொலை உன்னை விடாம அடிப்போம். நினைக்கிறான் எப்படி கவர்ச்சி திட்டங்கள். அதாவது ஒரு தமிழ் தேசிய இனம், மானத்துக்கு உயிர் விட்ட ஒரு இனம், 1.5 கோடி தொண்டர்கள் வச்சிருக்க திமுக, அவனோட உதயநிதி இறக்கிறதுக்கு 10 படத்துல கதாநாயகன் நடிச்சாதான் அவனை கொண்டு தேர்தல் இறக்க முடியும், மக்கள்கிட்ட காமிக்க முடியும். என்ன பொருள்? இங்க வந்தவமானலாம் ஆண்டுலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அண்ணன் வந்துட்டாங்களா? 5 நிமிஷமா? அப்ப இந்த சூழல் உள்வாங்கணும். அப்ப என்ன ஆகுது? எவன் சினிமாவில் ஒரு 10 படம் நடிச்சு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா தமிழனுக்கு மண்டை நட்டிக்கும். படக்குன்னு அப்படி நட்டிக்கும். அவர் மாநில மன்றம், அவர் மாவட்ட மன்றம், அவரோட நகர மன்றம், அவரோட கிளை மன்றம். கேரளாவிலேயும் சினிமா இருக்குடா. மம்முட்டி, மோகன்லால் சூப்பர் ஸ்டாரா. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட நின்று வெல்ல முடியாதா? ஆனா இங்க சினிமாவில் நடிச்சாதான்டா இங்க வர முடியுங்கிறான். யாருக்கு தலைவன்? தமிழனுக்கு யார் தலைவனா இருக்கணும்? அப்பங்கிறவன் பெத்தவனா இருக்கணும். தலைவங்கிறவன் இங்க ரத்தவனா இருக்கணும். அவன் தான்டா தலைவன். மோடி சீ, ராகுல் சீச்சி, அமித்ஷா சீச்சி. எப்படி கூப்பிடுறோம் பாரு, சீயா. முன்னாடி ஸ்ரீ கூப்பிட்டாங்க, அப்புறம் திருவா மாத்திரம் திருவ இப்ப சீனு மாத்திட்டாங்க. இங்க வேதாந்த திருமணி சீச்சின்னு கூப்பிட்டுக்காது. அப்படி கூப்பிட ஆசைப்பட்டா ஓஎஸ் மணியன் சீ, மாமி புகழேந்தி சீ அப்படி கூப்பிட்டுக்க. அப்ப இந்த சிக்கல்லாம் மாறினா நீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது எந்த மாற்றத்தை நீங்கள் அடைய விரும்புகிறீர்களோ அந்த மாற்றத்தை உங்களிடமிருந்து தொடங்குகிறார் நாட்டின் தேசப்பிதா காந்தியடிகள். அப்படி ஒரு ஆகச்சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். தலைகீழ் மாற்றம். நாங்கள் ஆட்சி மாற்றத்துக்கு வந்தவர்கள் அல்ல. நாங்கள் அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றத்துக்கு வந்தவர்கள். பழைய கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வந்தவர்கள் அல்ல. அந்த கட்டடத்தை முற்றுமுழுதாக தகர்த்து புதிய கட்டடத்தை எழுப்ப வந்த புரட்சியாளர்கள் நாங்கள். பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள்.
சொல்றார்கள், வாக்குக்கு காசை கொடுத்து நீ வாக்க பறிச்சிடலான்னு ஒழுங்கா செயல்படாத OS மணியன் நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ வாடி. அவர் வாழ்க்கையிலே முதல் முறை இப்பதான் நடந்து போய் வீட்டுக்கு வீடு வாக்கு சேகரிக்கிறான். அது காரணம் என் தம்பிடு, அது காரணம் என் தம்பிடு. ஒழுங்கா செயல்படாத மணியன், OS மணியன் என் தம்பிக்காரனா. தலைவன் ஒரு தலைவன் பின்னாடி போகணும். தகப்பன் இல்லாத வீடும் தலைவன் இல்லாத நாடும் தட்டுக்கட்டு போயிருவான். தமிழனுக்கு வந்தவன் போனவன் தலைவனா இருக்க தகுதி கிடையாது. உன் இனத்திலே எவன் பெயரை சொன்னால் உன் எதிரி கொலை நடுக்குவானோ அவன் தாண்டா உனக்கான தலைவன் என்றால், உலகத்தில் 24 நாடுகளை எதிர்த்து உலகத்திலே ஒரு போர் விமானத்தை தேசிய நெடுஞ்சாலை ஏற்றி இறக்கின லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழீழம் சுப்ரீமோ கமாண்டர் வேலு பிள்ளை பிரபாகரன் தான் என் இனத்தின் தலைவன். அவன் தான் எங்களுக்கு தலைவன். வந்தவன் மூலம் எங்களுக்கு தலைவன் கிடையாது. அது தமிழனோட இனம். நினைச்சிருக்கேன், இந்த தாவேக்காரன் கொடியை தூக்கி விஜய் மூக்க சிந்தி விஜய் மேலே தூக்கி போடுறான். கம்கட்டை துடைக்கிறான், கவுட்டை துடைக்கிறான், இடுப்பை துடைக்கிறான், பின்னாடி பட்டெக்ஸை துடைக்கிறான். துடைச்ச அந்த துண்டை தாவேக்கா கட்சி கொடி துண்டை தூக்கி அவன் மேலே விட்டுறானுங்க. பல அரசியல் கட்சி என்ன பண்ணுவான், தலையில கட்சி கொடியை கட்டிட்டு வருவான். பல அரசியல் கட்சி, சாதி கட்சி எல்லாம் வீண் ஆறு அடிச்சு வருவானுங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி புலிகொடி இருக்குல்ல, அந்த புலிகொடி சாதாரண புலிகொடி இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராசராசனும் அவனோட மகன் அரசேந்திர சோழனும், அதுக்கப்புறம் எங்கள் தலைவர் பிரபாகரனும், அதுக்கப்புறம் சீமான் ஏந்திர இந்த புலிகொடி சாதாரண புலிகொடி இல்லை. எங்க தமிழ் குடும்பத்தில், நாம் தமிழர் குடும்பத்தில் குழந்தை பிறந்தா இந்த கொடியை வச்சு தாண்டா எங்க குழந்தைய வாங்குவோம். இது புலிகொடி சாதாரண கொடி இல்லை. என் இனத்தை காக்கக்கூடிய தொப்புள் கொடியா அந்த புலிகொடி. இந்த கொடி மாதிரியே மஞ்சள் சேப்பையும் எடுத்துக்கிட்டான். யாரு? தற்கொலை. அதே மஞ்சள் சேப்பு எடுத்துக்கிட்டானா நம்ம டைகரை வச்சிருக்கோம். புலியா. டைகர் இஸ் a territorial animal. Tiger is a strategical animal. Tiger is a killer but not murderer. Tiger is a disciplined animal. புலிக்குன்னு ஒரு குணம் இருக்கு. Tiger is ideal but not lonely. Tiger is lonely but not ideal என்றால் என்ன தெரியுமா? புலிகள் தன் எல்லைகளுக்காக போராடும். பெண் புலிக்கு 15 கிலோமீட்டர், ஆண் புலிக்கு 18 கிலோமீட்டர் தேவை. எல்லைகளுக்காக போராடுவது காட்டு புலிகள், நாட்டின் எல்லைகளுக்காக போராடுவது விடுதலை புலிகள். நாங்கள் நம்ம புலி சிறுத்தை வச்சிருக்கோமா, அவர் யானை சிறுத்தை வச்சுட்டாரு. வச்சதோட இந்த ஆபாயில விட்டானா பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்றோம், பிறப்போக்குன்னு வச்சிருக்கோம்ல. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தது வேற்றுமையா நம்ம வச்சிருக்கோம். பிறப்பின் அடிப்படையில் ஏற்றதாழ்வு காண்டக்கூடாது. அவன் உயர்ந்த சாதி, அவன் தாழ்ந்த சாதி, அவன் அதுக்கு மேல சாதி, கடைநிலை சாதி, இடைநிலை சாதி அப்படிலாம் கிடையாதா. பிறப்பின் அடிப்படையில் அனைத்து ஊர்களும் சமம் என்ற போதிக்கிற உலக பொதுமறையாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான மறையாக இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சொல்றாரு, நம்ம வச்சிருக்கோம் இந்த ஆபாயில் இருக்கான்ல, பிறப்பு ஒக்கும். அதுக்கு அடுத்த வரி என்னடா? டிவிக்கு. சரிடா, பிறப்போக்கும் அதுக்கு அடுத்த வரி டிவிக்கு. அதுக்கு அடுத்த வரிடா டிவிக்கு. எப்படி இருக்கு பாரு, எவ்வளவு ஒரு கேடு கட்ட நிலையில இருக்கு பாரு. மிக மோசமா தவறா வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனா இருக்கலாம். அதனால அந்த தற்குறி ஆட்டிக்க நினைக்கிறோம் நம்ம. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த கூட்டத்தில், இந்த வேளாண் சட்டமன்ற தொகுதியில நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க எடுக்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நொடி வரைக்கும் பறையர் எவ்வளவு, படையாச்சி எவ்வளவு, அகமுடி எவ்வளவு, கல்லர் எவ்வளவு, மறவர் எவ்வளவு, கோணார் எவ்வளவு, செட்டியார் எவ்வளவு, முதலியார் எவ்வளவு, மூப்பனார் எவ்வளவு, இந்திய எவ்வளவு, இஸ்லாம் எவ்வளவு, கிறிஸ்தவர் எவ்வளவு அப்படின்னு கணக்கு எடுத்துடலாம். ஆனால் தற்குறி கணக்கு எப்படி எடுக்கிறது? அதுக்கு தாண்டா வந்தான் ஒருத்தன், பொத்துன்னு மரத்துல வந்து விழுந்தான் தற்குறி. அந்த தற்குறிகளை இந்த தேர்தலில் நம்ம அடிக்கிற அடியில இனி சினிமா திரைத்துறையிலிருந்து தமிழனை ஆளலாம் என்ற எந்த கனவு இவனுக்கு வந்துடக்கூடாது. அன்பான உறவுகளே, உங்களுக்கான பிள்ளை இந்த இருக்கிறானே, இடும்பவனை காத்து இந்த பிள்ளையை நீங்கள் உங்களோட பிள்ளையாக நினைத்து உங்கள் ஆகச்சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக அவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து என் தம்பியை சட்டமன்றத்தில் அனுப்ப வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.